அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஃபஸ்ட்டு அழகு 1ல் எழுத்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்து இலக்கணம் ஃபுல்லாக பார்த்துட்டாச்சு. அடுத்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க. அப்புறம் சந்திப்பிழைகள் கொடுத்துருக்காங்க. அடுத்த டாப்பிக்காக நமக்கு குறில் நெடில் வேறுபாடு அதான் கொடுத்துருக்காங்க. குறில் நெடில் வேறுபாடு பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றது இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள். குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள்னால் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை தான் குறில் எழுத்துக்கள். நம்ம சொல்லும் போதே தெரியும், குறில் அப்படின்னாலே குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள். சரிங்களா? அதை பாருங்கள், குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் அல்லது ஒரு எழுத்தினை ஒலிப்பதற்கு ஒரு மாத்திரை அல்லது ஒரு வினாடி எடுத்துக்கொண்டால் அந்த எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் எனப்படும். இதில் உங்களுக்கு கூற்று காரணத்தில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த டெஃபினேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ ஒரு எழுத்தினை நம்ம ஒலிக்கணும், உச்சரிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு எழுத்தை உச்சரிப்பதற்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு எவ்வளோ இருக்கும்? ஒன்று ஒரு மாத்திரை அளவு அல்லது ஒரு வினாடி. அந்த கால அளவு பார்த்திங்கன்னா ஒரு வினாடி அளவு. ஒரு வினாடினாலே நமக்கு ஒரு மாத்திரை அளவு தான். சரிங்களா? அது எடுத்துக்கொண்டால் அந்த எழுத்துக்கள் தான் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க. சரிங்களா? ரொம்ப குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். பாருங்கள், இப்போ உயிரெழுத்துக்களில் எதெல்லாம் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதில் வந்து குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்குது. பாருங்கள், எதெல்லாம் உயிர் குறில். உயிரெழுத்தில் குறில் எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ, இதெல்லாம் உயிர் குறில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். நம்ம நீட்டு சொல்ல அந்த எழுத்துக்கள் ஆ அப்படின்னு சொல்லும் போது ஒரு வினாடி தான், ஒரு செகண்டு தான் ஆகுது. சரிங்களா? ஸோ அதுதான் குறில் எழுத்துக்கள். அந்த மாத்திரையோட அளவு ஒரு மாத்திரை. குறில் எழுத்துக்கு உண்டான மாத்திரை அளவு எவ்வளவு? ஒரு மாத்திரை அளவில் தான் குறில் எழுத்துக்கள் எல்லாமே ஒலிக்கும். சரிங்களா? அப்போ உயிர் குறில் அப்படின்னா அ, இ, உ, ஏ, ஓ. இதுவே உயிர்மெய் குறில் அப்படின்னா இப்போ நம்ம இதெல்லாம் சொல்ல கா, கி, கு, கே, கோ, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது கா வரிசையா, இந்த மாதிரி ஙா வரிசை, சா வரிசை, ஒவ்வொரு வரிசையும் இருந்தது குறில் எழுத்துக்கள் எது இருக்கோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி உயிர்மெய் குறில் எத்தனை இருக்குது மொத்தம் அப்படின்னா 90 எழுத்துக்கள் இருக்குது. மொத்தம் உயிர்மெய் எழுத்துக்கள் 216. அதில் 90 எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் குறில் அப்படின்றதுல அடங்கும். சரிங்களா? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம எழுத்து இலக்கணம் டீச் பண்ணும்போது இதெல்லாம் கவர் பண்ணிட்டு தான் வந்துருப்போம். அடுத்து பாருங்கள், இப்போ உயிர் குறில் அப்படின்னா குறில் எழுத்துக்கள் அப்படின்னா எதெல்லாம் குறில் எழுத்துக்கள் நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா நெடில்னாலே நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள். நம்ம சொல்லும் போதே அந்த ஓசை நீளமாக இருக்கும். அதுதான் நெடில் எழுத்துக்கள். எப்படி நீளமாக இருக்கும்? இப்போ ஆ சொல்லும் போது டக்குன்னு சொல்கிறோம், ஆன்னு சொல்லும் போது அந்த எழுத்தை நீட்டி உச்சரிக்கிறோம். சரிங்களா? அதுதான் நெடில் எழுத்துக்கள். இப்போ நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் அல்லது ஓர் எழுத்து ஒலிப்பதற்கு 2 வினாடிகள் எடுத்துக்கொண்டால் அது நெடில் எழுத்துக்கள். இங்கே பாருங்க, குறில் எழுத்து உச்சரிப்பதற்கு 1 வினாடி போதும். ஆனால் நெடில் எழுத்தை உச்சரிக்க 2 வினாடிகள் ஆகும். அதுதான் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாப்பா? இப்போ 2 வினாடிகள்லாம் நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அளவு இருக்கும்? இப்போ குறில் எழுத்துக்கு 1 மாத்திரைன்னு சொன்னோமா, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. ஏன்னா 2 வினாடிகள் எடுத்துக்கொள்ளுது இந்த எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு. அப்போ இதோட மாத்திரை அளவும் 2 மாத்திரை தான். சரிங்களா? இப்போ இதில் உயிர் நெடில், உயிர் எழுத்துக்கள்லேயே நெடில் எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம உயிரெழுத்துக்கள் 12ல் 5 உயிரெழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் பார்த்தாச்சு. மீதி இருக்கக்கூடிய 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் தான். பார்க்கலாமா? பாருங்கள், ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் வகையை சார்ந்தது. ஓகே, உயிர் நெடில் பார்த்தாச்சு. உயிர்மெய் நெடிலில் நம்ம சொன்னோமா 216ல் 90 எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் குறில் அடங்கும். மீதி இருக்கக்கூடிய 126 எழுத்துக்களும் உயிர்மெய் நெடிலில் வரக்கூடியது. கா, கி, கு, கே, கோ, இந்த மாதிரி 126 எழுத்துக்களும் உயிர்மெய் நெடிலில் வரக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நீட்டி ஒலிக்கிறோம் அப்படின்னா அது நெடில் எழுத்துக்கள். சரிங்களாப்பா? ஓகே, இப்போ உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்ச குறில் எழுத்துனா என்ன, நெடில் எழுத்துக்கள் என்ன, குறில் எழுத்துக்கள் உச்சரிப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு வந்து 1 மாத்திரை. அதே மாதிரி நெடில் எழுத்துக்கள் உச்சரிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு வந்து 2 வினாடி. இப்போ 2 மாத்திரை அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இதில் என்ன இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட், இதோட வேறுபாடு, குறில் நெடில் வேறுபாடு என்ன மாதிரியெல்லாம் வேறுபாடு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எழுதுவோம் ஒரு தொடர், அதாவது சொற்றொடர் எழுதுவோம், இல்லை வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதுவோம், இல்லை வந்து ஒரு கட்டுரையாக நம்ம எழுதுவோம். இந்த மாதிரி எழுதும் போது நிறைய இடங்களில் மிஸ்டேக் பண்ணுவோம். ஆமாம் தானேப்பா? இப்போ உதாரணத்துக்கு கே எழுதணும் அப்படின்னா அந்த இடத்துல கோன் போட்டு விட்ருவோம்,
இல்லை கோ எழுதுகிற இடத்துல கே மட்டும் போடுவோம், இல்லை இந்த கோ போட்டுருவோம், கோனா கோ இந்த மாதிரி போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிழைகள் விடுவோம். கீக்கு பதிலாக கீன்னு போட்டு வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி குரில் எழுத்துக்கு பதிலாக நெடில் எழுத்தோ இல்லை நெடில் எழுத்துக்கு பதிலாக குரில் எழுத்துக்களோ போடும்போது அதோட பொருளும் மாறுபடுகிறது. ஆமாம் தானேப்பா? இப்போ அதோட பொருளும் என்ன ஆகுது? மாறுபடுது. ஒன்றும் கிடையாது. மலை, மாலை, இந்த மலை எழுதணும். ஆனால் நீங்கள் மாலைன்னு எழுதிட்டிங்கன்னா இந்த மலைக்கு என்ன அர்த்தம்? மவுண்டைன், நம்ம மலையை குறிக்கக்கூடியது. இந்த மாலைக்கு அணியக்கூடிய மாலையை குறிக்கக்கூடியது. அப்போ மலை எழுத வேண்டிய இடத்துல மாலைனா சாயங்காலம் அணியக்கூடிய, கழுத்தில் அணியக்கூடிய மாலை, இது ரெண்டுமே பொருள்படும் தானே. ஸோ இந்த மாலை எழுதிட்டிங்கன்னா அந்த சொல்லுக்குண்டான பொருளே மாறுபடுத்தலை. அப்போ அந்த வேறுபாடை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா, இல்லை அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்பிளாக அதுதான் கொடுத்துருப்போம். எடுத்துக்காட்டு படம்னா ஓவியம், திரைப்படம் சொல்லலாம். அது மாதிரி பாடம் அப்படின்னா ஒரு செயலை எப்படி செய்வது என கற்றுத்தருதல். அதானப்பா பாடம். நம்ம பாடம் டீச் பண்ணுறது தான். அப்போ எப்படி செய்வது, ஏதோ ஒரு பாடம் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுனால அது பாடம், ஒரு செயலை எப்படி செய்வது, இந்த மாதிரி நிறைய பாடங்கள் இருக்குல்ல. பாடம்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதில் எப்படி மிஸ்டேக்ஸ் கேட்பாங்க இந்த மாதிரி தனித்தனியாகவும் கேட்பாங்க கொஸ்டின்ஸில். இல்லை ஒரு வாக்கியத்துலேயேவோ இல்லை ஒரு சொற்றொடர்லேயே என்ன பண்ணுவாங்க, சில இதை கொடுத்து அதில் குரல் நெடில் வேறுபாடும் கேட்குறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அது அதிகமாக இருக்குது. இப்போ ஒன்றும் கிடையாது. சோறுக்கு பதிலாக சோறுன்னு போட்டால் அதோட பொருள் மாறுபடுது. ஆமாம் தானேப்பா? ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த இது நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சரிங்களா? சில இடங்களில் பிழைகள் எப்படி இருக்குன்னா, இப்போ தண்ணீர் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கிட்ட சொல்லுவோம் தண்ணீர் எழுத. இப்போ தண்ணீர் இருந்துச்சு, தண்ணீர் புரியல மாற்றிட்டாங்கன்னா அப்போ அது தவறாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் அந்த பிழைகள் கண்டுபிடிக்கலாம். இப்போ வாங்கினால் அப்படின்னா இந்த வா பக்கத்தில் துணை எழுத்து வரணும். அதுக்கு பதிலாக வங்கினால், இந்த துணை வங்கினால் வந்துச்சுன்னா அது தவறாக இருக்கும். இந்த மாதிரி பிழைகள்லாம் அதிகமாக காணப்படும். சரிங்களா? இதோட வேறுபாடு பார்க்கலாம் பாருங்கள். எந்த மாதிரிலாம் அதோட பொருள் குறிலாக இருந்துச்சுன்னா அதோட பொருள் என்ன, நெடிலாக மாறுச்சுன்னா அதோட பொருள் என்ன அப்படின்றதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். கரம் அப்படின்னா கை, காரம் அப்படின்னா வேதியியல் பொருள், மடம் அப்படின்னா சோம்பல், மாடம் அப்படின்னா சுறுசுறுப்பு, சதம் 100, சாதம் சோறு, மனம்னா உள்ளம், மானம்னா ஒரு வரி மதிப்பு. மானம் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ ஒரு வரி மதிப்பு, மானத்தோடு வாழ வேண்டும் அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் பதம், குழம்பு, பதம் பார்த்து சொல்லு, குழம்போட பதம்னா குழம்பு, பாதம் அப்படின்னா காலின் அடிப்பகுதி. அடுத்து கல் அப்படின்னா கல்வி, படி, பொழுது, கல்னா பொழுது, படி, இந்த கால்னா உடல் உறுப்பு. அடுத்து பல் அப்படின்னா வாயில் உள்ள ஒரு பகுதி, பற்கள் இருக்குல்லப்பா, இப்போ வாயில் உள்ள ஒரு பகுதி. பால் அப்படின்னா ஒன்று மாட்டின் பால், நமக்கு எல்லாமே தெரிஞ்சது மாட்டின் பால் தெரியும், பருகக்கூடிய பால். இந்த பால் அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம்ல. அப்போ பகுப்பு, பிரிவு இதெல்லாமே பாலில் அடங்கும். சரிங்களா? பால். நகம் அப்படின்னா விரல்களின் நுனி பகுதி தான் நகம். நாகம்னா பாம்பு, இதெல்லாம் தெரியும். வனம்னா காடு, அடவி. காடோட வேறு சொற்கள் நம்ம நிறைய இருக்குது, அதை போட்டுக்கிட்டே போகலாம். அதுலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்காக காடு, அடவி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்போ வானம் அப்படின்னா பூமியோட மேற்பகுதி தான் வானம். கடை அப்படின்னா அங்காடி, காடை அப்படின்னா ஒரு வகை பறவை. அடுத்து பாருங்கள், கொடு அப்படின்னா கொடுத்தல், கோடு அப்படின்னா மலை இல்லை நேராக வரைதல், கோடு வரை அப்படின்னு சொல்லணும், நேராக வர அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோடு அப்படின்னா மலை, நேராக வரைதல். சுடு அப்படின்னா சுடுதல், சூடு அப்படின்னா தீக்காயம். தொடு அப்படின்னா கையால் தொடுதல், தோடு அப்படின்னா அணிகலன். பொலி அப்படின்னா அழகு, போலி அப்படின்னா சாயல், பொலிவாக இருக்குது, பொலிவு தருது அப்படின்னா பொலி அப்படின்னா அழகு. போலி அப்படின்னா போலி, இந்த போலியாக இருக்கான், இவங்க சாயலில் இருக்கான், போலியாக நடிக்கிறான், அவனை மாதிரி இவனை போலியாக நடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ போலி அப்படின்னா சாயல். அடுத்து பாருங்கள், பெரு அப்படின்னா பெரிய, பேரு அப்படின்னா பெயர். உன் பேர் என்ன, நம்ம கேட்கும் போது அப்படி தான் கேட்போம், உன் பேர் என்ன, பேரு அப்படின்னா பெயர், பெரு அப்படின்னா பெரியன்னு அர்த்தம். வெள்ளம், இது மயங்கொலி பிழைகளில் வரும்ப்பா, இதில் வராது. இது மயங்கொலி பிழைகளோட பிழைகள். சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள். கொள் அப்படின்னா எடுத்துக்கொள், கொள்னா எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறோம். கோள் அப்படின்னா 9 கோள்கள்.
அடுத்து வலி அப்படின்னா துன்பம், நமக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ துன்பம் தெரிகிறது. வாலி அப்படின்னா இந்திரன் மகன், நம்ம ராமாயணத்தில் பார்த்துறப்போ வாலி வருவார், இந்திரனோட மகன். வலை அப்படின்னா மீன் வலை. வாழை அப்படின்னா பறவை, இல்லை இளம்பெண். வாழை பெண்கள் அப்படின்னா இளம் பெண்களை தான் வாழை பெண்கள் சொல்லுவாங்க. வாழைன்ற ஒரு வகை பறவை இருக்குது. வலைனா மீன் வலை. கண் அப்படின்னா விழி, கான் அப்படின்னா பார். கிரி அப்படின்னா மலை, கிரி அப்படின்னாலே மலை தான், சதுரகிரின்னு சொல்லுவாங்க. சதுரகிரி ஏன் வந்துச்சுன்னா அந்த கிரி என்ற எழுது சொல் வந்து மழையை குறிக்கிறதாக அமையும். கீரி அப்படின்னா அது ஒரு வகை விலங்கு. அது மாதிரி மண் அப்படின்னா தலைவன், மான் அப்படின்னா அது ஒரு வகை விலங்கு. சிலைனா சிற்பம், சீலைனா திரைச்சீலை. பலம் அப்படின்னா வலிமை, பாலம்னா ஆற்றுப்பாலம். பணம் அப்படின்னா காசு, பானம் அப்படின்னா அம்பு. பானம் என்றான், வில்லிலிருந்து பானம் விட்டான் அப்படின்னா என்னது அம்பு. கொடை அப்படின்னா ஈகை, கோடை அப்படின்னா வெயில் காலம். மறி அப்படின்னா தடுத்தல், மாறி அப்படின்னா வேறுபடுதல். வரம் அருள், வாரம் கிழமை. விடு அறிக்கை விடுதல், வீடு அப்படின்னா மரவீடு. வலி அப்படின்னா காற்று, வாளி அப்படின்னா பாத்திரம், அம்பு. பரி அப்படின்னா குதிரை, பாரி அப்படின்னா வள்ளல்களில் ஒருவர். அடுத்து பாருங்க, தரம் அப்படின்னா தகுதி, தாரம்னா மனைவி. கொள் அப்படின்னா வாங்கு, கொள். கோல் புறங்கூறுதல், கோல் மூட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் புறங்கூறுதல். அப்புறம் புவியோட கோள், விண்மீன் கோள்கள் 9 கோள்கள் இருக்குது. இப்போ விண்மீன் புவியோட கோள், புறங்கூறுதல். அடுத்து நடு அப்படின்னா ஊன்று, மரத்தை நடு அப்படின்னு சொல்லுவாங்க, செடியை நடு, ஊன்று. நாடு அப்படின்னா விரும்பு. கண் அப்படின்னா உறுப்பு, கான்னா காட்சி. பணம்னா பருமை, இந்த 2 சொல்லினா. அதுனா பணம். 3 சொல்லினானா நம்ம வந்து காசுன்னு பார்த்தோமா, 2 சொல்லினா பருமை. பானம் அப்படின்னா பானகம். மடு அப்படின்னா நீர்நிலை, பொய்கை, இந்த நீர் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களை மடுன்னு சொல்லுவாங்க. மாடு அப்படின்னாலே அது செல்வம், சரிங்களா. மாடு அப்படின்னா ஒரு விலங்கு தான், அது வந்து செல்வத்துக்கு இணையாக சொல்லப்படுகிறது இந்த மாடு என்ற சொல். கனகம் அப்படின்னா பொன், கானகம் அப்படின்னா காடு. விதினா சட்டம், வீதினா தெரு. மறி அப்படின்னா இறத்தல், மறித்தல், இறந்து போயிட்டாங்க. மாறி அப்படின்னா மழை. கொடை அப்படின்னா ஈகை, கோடைனா வெயில் காலம். படலை அப்படின்னா மாலை, படலை மாலை கட்டுறாங்க. பாடலை அப்படின்னா மிடற்று பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடலைனா அந்த இயற்றக்கூடிய பாடல், மிடற்று பாடல். நசி அப்படின்னா குறைதல், நாசினா மூக்கு. அழினா நீக்குதல், ஆழினா கடல். குடம் நீர், கூடம் அப்படின்னா அறை. கரை அப்படின்னா நதிக்கரை, கரை இது வந்து மயங்கொழி பிழைகளில் வரக்கூடியது, சரிங்களா. அது அழுக்கு, இது தெரிஞ்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது. அரி அப்படின்னா வெட்டுதல், ஆரி அப்படின்னா அரிசி, ஆரினா அரிசி. அரினா கட் பண்ணுறாங்க, காய்கறி அரி அப்படின்னு சொல்கிறோம்ல அது. மதினா சந்திரன், மாதி அப்படின்னா போன்ற, இது மாதி அது மாதின்னு சொல்கிறோம்ல, அது போல இது போல அது. உலைனா கொதிக்கவை, உலை கொதிக்குது, கொதிக்கலை. அரிசிலாம் உலையில் வைக்கிறாங்க, உலை கொதிக்குது அப்படின்னு சொல்லுவோம், கொதிக்கவை. ஊளை அப்படின்னா ஓலம், ஊழையிடுது, நரி வந்து ஊழையிடுது அப்படின்னா ஓலம் இடுது. எலி அப்படின்னா விலங்கு, ஏலி அப்படின்னா ஏறுதல். துணி அப்படின்னா ஆடை, தூண் அப்படின்னா தூணி அப்படின்னா தூண், சரிங்களாப்பா. ஸோ இது எல்லாமே குரில் நெடில் வேறுபாடு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இதில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள்லேருந்து எடுக்கப்பட்டது தான். இது நல்லா நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.